சரி ப்ரோ, இப்போ யார் தான் ப்ரோ தப்பு? பிரியாணி மேனா, இல்லை இர்ஃபான் யூஸா, இல்லை டெய்லர் அக்கான்னு சொல்ல போற டயலாக் டிசைனா, அதுவும் இல்லைன்னா ஏ டுடியா, யார் தப்புன்னு நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாரையும் விட ஒரு மெயினான ஒரு கல்பிரிட் இருக்காங்க. அவங்கள பத்தி யாருமே அந்த அளவுக்கு பேசுறது கிடையாது. இப்போ வந்து பிரியாணி மேன் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கப்படல. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல யாருமே நல்லா இருந்துடக்கூடாது. பிரியாணி மேன் என்னங்க கெட்ட வார்த்தை பேசுறது? அவங்க பேசுவாங்க பாருங்க, அவங்க தான் உத்தம மாதிரி நடிச்சுட்டு எல்லாரையும் குறை சொல்லிட்டே இருப்பாங்க. ஆமா, நான் அந்த சோசியல் மீடியால வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து அடுத்தவங்களை மாத்தணும் திருத்தணும்னு நினைக்கிற நல்ல கருத்து சொல்றவங்களை பத்தி சொல்லல, நெகட்டிவா கமெண்ட் பண்ணி அபியூஸ் பண்றவங்களை பத்தி நான் இந்த வீடியோல சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் இதாங்க, ஒருத்தன் தப்பு பண்றானா அதை வந்து நம்ம பக்குவமா சொல்லி திருத்த பார்க்கணும், இல்லைன்னா நம்ம பனிஷ்மெண்ட் வாங்கி தரணும். அதை விட்டுட்டு அவங்க சாவறதுக்கு வந்து நம்ம புள்ளி பண்ணிடக்கூடாது. ஹலோ கைஸ், பிரியாணி மேன் வந்து அரெஸ்ட் ஆயிட்டாங்க. அவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். போன வாட்டி நான் ஒரு வீடியோல வந்து பிரியாணி மேனை பத்தி பேசியிருந்தேன். ஆனா சில பேருக்கு வந்து என்ன சொல்ல வரேன்றது சரியா கன்வே ஆகலன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து கொஞ்சம் நெகட்டிவா கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கடைசியில் வரேன். பிரியாணி மேன் வந்து டயலாக் டிசைனுக்கு ஒரு வீடியோ போறாங்க. அப்போ பிரியாணி மேனுக்கு வந்து ஹேட் கமெண்ட் போட்டாங்க. அவங்க ஒரு ஃபுல் வீடியோவா ஓகே இவங்க பண்ற ஸ்கேம், பிசினஸ் பண்ற ஸ்கேம்னு சொன்ன உடனே ஆகா சூப்பர் ப்ரோ, மாஸ் காட்டிட்டீங்க ப்ரோ, டயலாக் டிசைனை வச்சு செஞ்சுட்டீங்க ப்ரோ, அப்படி இது பாசிட்டிவ் தான். அப்போ அதுக்கடுத்து இர்ஃபான் வியூஸுக்கு போட்டாரு பிரியாணி மேன். அப்பவும் ப்ரோ சூப்பர் ப்ரோ, நல்லா எக்ஸ்போஸ் பண்ணிட்டீங்க ப்ரோ. பிரியாணி மேன் வந்துட்டு இர்ஃபான் வியூஸ் வந்து இட் அண்ட் ரன் பண்ணிட்டு போயிட்டாரு, நிக்காம போயிட்டாருன்னு சொன்ன உடனே அதை பத்தியும் ஃபுல்லா தெரியாம, அதை பத்தி என்ன எதுன்னு தெரியாம, உண்மையா பொய்யான்னு கூட தெரியாம, ஆகா பணம் இருந்தா என்னன்னாலும் பண்ணிடலான்ட்டு அவங்களாம் போயிட்டு இர்ஃபான் வியூஸ் ஹேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்க போயிட்டு இர்ஃபான் வியூஸ் வந்து திரும்ப ஒரு ரிப்ளை வீடியோ கொடுத்தோன்னே அவங்களாம் திரும்ப பிரியாணி மேன் பக்கம் தாவ மொத்தமா எல்லாமே நெகட்டிவ் வர. கேட்டுடி நந்தா வந்து ஒரு வீடியோ கூட மொத்தமா ஜோலி முடிஞ்சுன்ற மாதிரி ஆயிடுச்சு பிரியாணி மேனுக்கு. இதுல வந்து என்ன பிரச்சனைனா, நல்ல கருத்தை போட்டு திருத்தணும்னு நினைக்கிறாங்களா மக்கள், அவங்கள நான் சொல்லல. ஓகேயா, குரல் கொடுக்கணும், அது வந்து கரெக்டான வேலை கொடுக்கணும். போட்டு இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்ததுல அந்த மோனே இந்த மோனே அது இது அப்படி இப்படின்னு கெட்ட வார்த்தை போட்டு திட்டுறவங்க வந்து திருத்தணும்னு நினைக்கிறது கிடையாது. அவங்களோட ஹேட்டை வந்து பரப்புறாங்க. ஏட்டுடி மேல வந்து தப்பு இருக்குன்னு சொல்லி ஏட்டுடியும் இது பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு கமெண்ட் எப்படி இருக்கும்னா, ஒருத்தன் தப்பு பண்றானா அவன் வந்து திருந்தி நல்லபடியா வாழணும், அதை பார்த்துட்டு மனசு மாறி அப்படி இருக்கணும். ஆனா இப்ப கமெண்ட் பண்றாங்க எப்படி இருக்கானா, அவன் திருந்தி நல்லபடியா வாழ்ந்தாலுமே சாவுற வரைக்குமே அவனை அதே இதை சொல்லி சொல்லி மட்டம் தட்டி, நீ அப்படி பண்ணவும் தானே இப்படி பண்ணவும் தானே, செஞ்ச தப்போ செய்யாத தப்போ அவன் மேல ஒரு கரை வந்துட்டா போதும், இதை சொல்லியே அவனை கடைசி வரைக்கும் சாவடிச்சிருவாங்க. உங்களை வந்து நான் கமெண்ட் பண்ண வேணானே சொல்லல. நீங்க பண்ற கமெண்ட் வந்து அவங்கள திருத்தணும், சமுதாயத்துக்கு நல்ல விதமா மாறணும். மேன அக்கௌண்ட்டுமே பார்த்தா காணும். இப்ப அவரா டெலிட் பண்ணிருக்காரா இல்ல போலீஸ் அவங்க சைட்ல இருந்து டெலிட் பண்ண வச்சிருக்காங்கன்றதுதான் நமக்கு தெரியல. அவர் இத்தனை வருஷம் போட்டிருப்பாரு, உழைப்பு போட்டிருப்பாரு. அவர் போட்ட வீடியோவை டெலிட் பண்ண வச்சிருக்கலாம், இல்ல அவருக்கு வந்து ஒரு மன்னிப்பு வீடியோ மாதிரி போட்டு அப்படி இது வரைக்கும் நான் பேசின தப்புன்ற மாதிரி அப்படி கூட ஒண்ணு பேச வச்சிருந்திருக்கலாம். அவரை சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி பேச வச்சிருந்திருக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைப்ப மொத்தமா அழிக்கிறது வந்து நியாயமாமான்னு தெரியல. இதேதான் மதன் அவங்களுக்கும் நடந்துச்சு, பப்ஜி மதன் அவங்களுக்கும் நடந்துச்சு. அவர் இது இப்போ நான் சொல்றேன், அது அவங்க பண்ணது சரி தப்பு எதுக்குமே நான் வரல. இதே மாதிரி விஷயம் தான். அவரும் யூடியூபர் தான். போலீஸ் பிரச்சனைல வந்துட்டு அவரோட ஐடி எல்லாத்தையுமே வந்து இது பண்ணிட்டாங்க, யூடியூப் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டாங்க. திரும்பவும் பரவாயில்ல, அவர் வந்து ஃபுல்லா லைவ் ஸ்ட்ரீம் போட்டு இப்போவும் என்ன இடத்த விட்டாரோ அதே இடத்த பிடிச்சிட்டாரு கேமிங்ல. மேபி ஒரு அவரா டெலிட் பண்ணா எனக்கு தெரியல. நான் வந்து இது வரைக்கும் பிரியாணி மேன் பண்ணதெல்லாம் சரி, அவர் பேசலாம் சரின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி முட்டு கொடுக்குறேன்னு சில பேர் நினைச்சுக்கிட்டீங்க. அதுதான் கிடையாது. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மற்றவங்களை பத்தி தப்பு தப்பா பேசியிருந்த ஒரு மனுஷன் திருந்தி வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது நம்ம அந்த இடத்துல எல்லாரும் அவரை போட்டு அபியூஸ் பண்ணி ஒரு மென்டல் டார்ச்சர் கொடுத்து நம்ம வந்து ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டாரு, பண்ணி தப்பிச்சிட்டாரு. ஓகே, அதை பத்தி எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஓகே, ஆகா நிம்மதி பெருமூச்சு விடுவாங்க, நான் நிம்மதி பெருமூச்சு விட்ட மாதிரி எல்லாரும் விடுவாங்க நினைச்சு கமெண்ட் செக்ஷனை பார்த்தா நிறைய பேர், நீனும் சாகலையா, போன வாட்டி நீ இப்படிதானே பண்ண, சிம்பதி கிரியேட் பண்ற, ஃபேமிலியா சேர்ந்து நடிக்கிறியா, அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லி வச்சிருந்தீங்க. அந்த இதுக்குதான், அந்த ஒரு விஷயத்துக்கு தான் நான் ஆப்போசிட்டா பண்ணீங்க. எப்படி நீங்க வந்து இவ்வளவு மனிதனையும் இல்லாம நீங்க நடந்துக்கலான்ற ஒரு ஆதங்கத்தோட வெளிப்பாடு தான் அந்த வீடியோ. இதை நான் தெளிவுபடுத்திக்கிறேன். மற்றபடி நான் வந்து சப்போர்ட்லாம் யாருக்கும் பண்ணல. ஏன்னா என்னால எப்படிங்க சப்போர்ட் பண்ண முடியும்? உண்மை இருக்குன்னு தெரியாது, பிரியாணி மேன் சொல்றது எந்த அளவு உண்மை இருக்குன்றது எனக்கு தெரியாது. தெரியாத போது என்னால அந்த விஷயத்தை பத்தி பேச முடியாது. ஓகே, அதே மாதிரிதான் உங்களாலையும் அந்த விஷயத்தை பத்தி திட்டி கமெண்ட் பண்ண முடியாது. ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேட்டை மட்டும் யாருக்கும் பரப்பாதீங்க.